பாபு, ஏதாவது விசேஷம் இருக்கா? நேற்று தொழில் போயிருந்தோம்ல, ஒரு கடை வீட்டில் கட்டிருங்க. கட்டிடுவான். ஒரு நாள் தொழிலுக்கு போனா சாமிக்கு ஒரு கடாயை நேர்ந்துக்கிருவேன். கடை வாங்க மாட்டேன்னா அம்மா சொன்னிச்சு. ஒரே ஒரு தடவை லம்பா அடிச்சுட்டு நீனு செட்டில் நானும் கையில் கிடைச்ச எடுத்துக்கிட்டு ஊர் பக்கம் போகிறேன். ம். மதுரையில நம்பர் 1 FM சூரியன் FM 93.5ல மதுரை மதினிதியா ஆத்தடி ஆத்தா லவ் சுடுற ராசாக்க ராசாத்திய அம்புட்டு பேத்துக்கும் காதலர் தின வாழ்த்துகளே. பொறணிப்பட்டியே உமாச்சி கிழவி சொல்லுவா, காதலர் தினம் இன்னைக்கு நேத்தா கொண்டாடுறோம், 1000 காலத்துக்கு முன்னுக்கவே. பாசே 2 டீ. இதுல முக்கியமான மணியனே இந்த லெட்டர். ஏய் வெயிலா இருக்கு, டீ ஒன்று போடு. நம்பர் 1 FM வணக்கண்ணே. இந்தாங்கண்ணே கவர். 3.5. பொண்ணுங்க படமா இருக்கு, சினிமா கினிமா எடுக்கிறானோ? இப்பதான் மதுரை பக்கம் நிறைய எடுக்கிறாங்களே. ஒன்னும் விளங்கல. என்னப்பா அது? கல்யாணத்துக்கு பொண்ணு தேவைன்னு விளம்பரம் கொடுத்துருந்தேன். அதான் பேப்பர் நிறைய வருது. ஆமா, அதுல என்ன துளசின்னு பொண்ணுமே, அதெல்லாமா போட்ட? பிறகு மணமகள் தேவை. 6 அடி உயரம் 6ஆம் கிளாஸ் படித்த இளைஞனுக்கு அழகிய சிவத்த இளம்பெண் தேவை. உடும்பன் பழையன்பட்டி. 6ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கே சவுத்து போனோம்னா நம்மளாம் எங்கடா மாப்பிள்ள போறது? அவனாச்சும் பரவாயில்ல, அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறான். நீ 4 பேரை லவ் பண்ணிட்டு 5ஆவது உனக்கு ரூட் விட்டுட்டு இருக்க. ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டு போல. எங்கடி நைட்லாம் போனை போட்டு சுரேஷ் பேசிட்டே இருக்கான். இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்லடி, என் லவ்வர் எனக்கு கிஃப்ட்டும் வாங்கி வச்சிருப்பான். ஹாய். ஏய் கம்மலு. என் லட்சியம் எல்லாம் டாக்டர் பட்டம் வாங்குறது, இதெல்லாம் இல்ல. என்னடா மாப்பிள்ள 5ல் 2 போச்சா? இதுல படம் நல்லா வரும்ல? வரும். அவ டாக்டர் பட்டம் வாங்க போறாளாம். அவளுக்கு மாப்பிள்ள இங்க இருக்கான். டேய் என்ன பொழப்பு? அமாவாசை அன்னைக்கு செஞ்சா வளையாது. இது அமாவாசை இல்லாதப்ப செஞ்ச இரும்பு கம்பி. எங்க இத வள பார்க்கலாம். உடம்பு கறி திங்கிறங்கிறது சும்மாவா? டேய் வேலு, அந்த கண்ணக்கோலடு. கண்ணக்கோலா? இத வச்சு பெருசா திருடலாமே. இதான் கண்ணக்கோலா? உடும்பா, நீ பேர் போட்ட தொழிற்கார. கண்ணக்கோலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். நம்ம எங்க போன போறோம்? ஐயோ ஐயோ. உடும்பா போலீஸ். என்ன பற்ற போட்ட? இந்த காஞ்ச ஊர்ல எவன் மாமூல் கொடுப்பேன்? வருஷம் பூரா தொழில் செஞ்சு உனக்கு மாமூல் கொடுத்து மாலல வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பலாம்னு பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு செஞ்சா அதை இதை எழுதி வச்சு கெடுத்து விட்ட. நான் என்ன செய்யறது? புதுசா வந்திருக்க ஐஜி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் எக்கிலக்கு எனக்கு தான் தெரியும். என்ன செய்வேன்? நாளைக்கு வருவேன். மாமூல் எடுத்து ரெடியா வை. இன்ஸ்பெக்டர் தங்கச்சி சைட் அடிக்கிற. இன்னைக்கு தொழிலுக்கு போறோம். அப்படியா? இன்னைக்கு நம்ம அதெல்லாம் இன்னும் புடி போடல. வெய். ஆமா, ஐஜி ரொம்ப ஹானஸ்டாம. நம்ம நாட்டிலையா? இன்னைக்கு அவர் வீட்டுல தான் ஆட்டைய போடுறோம். இதாண்டா ஐஜி வீடு. போலீஸ் இவ்வளவு நிக்குது, இதுக்குள்ள போய் திருட போறோம். பயப்படாம வா. போலீஸ் வீட்டுக்கு திருட கூப்பிட்டு பயமா இருக்குப்பா.
அப்பா போலீஸ்க்கு பயந்து பயந்து திருடுறத விட மந்திரி ஆயிட்டோம்னா போலீஸ் பாதுகாப்போட பயம் இல்லாம லட்சக்கணக்கில் திருடலாம். லட்சம் தான் உனக்கு தெரிஞ்சது, இப்பெல்லாம் கோடி கணக்கில் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் போலீஸ் இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, அடுத்து ஸ்ட்ரைட்டா அரசியல குதிச்சிட வேண்டியதுதான். அரசியல்னா உனக்கு அவ்வளோ கேவலம் போயிடுச்சு. நீ ஒரு ஆள்ப்பா, இதுல நைட்டு மட்டும்தான் திருடலாம். மந்திரி ஆயிட்டோம்னு வச்சுக்க, நைட்டும் பகலமா திருடலாம். ஏய், மிட் நைட் மாசம் ஓடுது, நேரத்துல பாக்குற ஆள் யாரு? ரொம்ப ரசனையான ஆளுத்தேன். திருட வந்திருக்க, உன் குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. அங்க அங்க எனக்கு நீ தான் குலதெய்வம். எப்பா, கம்ப்யூட்டரு செல்போன் இதெல்லாம் எடுக்காத, அதுக்கு வேல்யூ கிடையாது. நகை இருந்தா எடு. நகை பொட்டி மாட்டிக்கிச்சு, பொட்டி உனக்கு நகை எனக்கு. உன்னத்தையும் காணா, இதுல உன்னத்தையும் காணா. அடப்பாய்களே, எல்லாரும் நகை வாங்கி அடுக்கி வைப்பாங்க, இவன் மதுரையில் இருக்கிற நகை கடையில் வெறும் பொட்டியா வாங்கி அடுக்கி வைக்கிறான். ஐயா இது என்ன புது வியாதி? ஆரம்பி. நல்ல குரல்ரா. சுவிஸ் பேங்க்ல தான் போய் தேடணுமோ? எங்கே தான் பதுக்கியிருக்காங்க? இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சா அவங்க டிவியில போட்டு கிளிக்கலன்னு கிழிச்சிருவாங்க. ஐடி விட்டு என்னடா நீ நகை பணம்லாம் எங்க வச்சிருக்கீங்க? சொல்லு. எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சொல்றியா இல்லையா? சொல்லுங்க, நகை பணம்லாம் எங்க வச்சிருக்கீங்க? சொல்லு. நீங்க புதுசா தேட வந்திருக்கீங்களாடா? ஆமா, இந்த மாதிரி சின்ன பசங்க இருக்க வீட்ல என்ன பணம் காசு இருக்குன்னு திருட வந்திருப்பீங்க. நேத்தே எங்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க முகமூடி போட்டு இன்னைக்கு என் வீட்டுல கொள்ளையடிக்க வந்திருக்கீங்க. ஆனா நேத்து சிபிஎஸ்இ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்த போது முகமூடி போடாமையே எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு விட்டுட்டாங்கயா. அது நகை கடை பை தானே, அதுல நகை தானே இருக்கு. கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஓடிடுவோம். நல்ல வேலை, போலீஸ் சேர்ந்து நம்மளை மின்சார மந்திரி காப்பாத்திட்டாருப்பா. ஓடு ஓடு. ஐயோ ஏவா, பள்ளிக்கூடத்துக்காரங்க நம்மளை முந்திட்டாங்களப்பா. பொழப்புக்கு என்ன செய்யறது? நீங்க முகமூடி போட்டு இன்னைக்கு என் வீட்டுல கொள்ளையடிக்க வந்திருக்கீங்க. ஆனா நேத்து சிபிஎஸ்இ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்த போது முகமூடி போடாமையே எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு விட்டுட்டாங்கயா. இந்தாப்பா குடி. வீட்டுக்குள்ளே பேங்கா? ஏன்பா, உண்மையிலே பள்ளிக்கூடம் கட்ட போறியா? ஆமா, இடம்லாம் பார்த்தாச்சு, நாளைக்கு கட்டட வேலை ஆரம்பம். அப்பா, இனிமேல் நமக்கு போலீஸ் துயரமே இருக்காது. உலகம் பூரா நம்ம தொழில் இருக்கு, எதுக்கு தேவையில்லாம வேற தொழில்? நல்லா புடுங்கு. உடும்பு தவால் கொண்டாந்தனா உடும்பு கொண்டாந்தன. பெருசு, நாங்களும் பள்ளிக்கூடம் கட்டுறோம்ல.
போட்டாவை பார்த்து மயங்காத, எல்லாம் மேக்கப்பு. நேரில் போய் பார்த்தாதான் தெரியும். அப்போ மதுரை போயிடுவோம். அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கா, ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கா, மற்ற எந்த விவரத்தையும் காணுமே. ஜாதகமே அனுப்பல, எப்படி பொருத்தம் பார்க்கறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. அவளை பார்த்தா காலேஜ் படிக்கிற புள்ள மாதிரி தெரியுது. அவள் அழகுக்கும் படிப்புக்கும் எனக்கு ஒத்து வராது. இப்போ நீ தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகிறல்ல, இந்த மாதிரி படித்த பொண்ணு கிடைச்சா நல்லதானே. நம்ம கிராமத்துக்காரங்கடா. கிராமத்துக்காரன் தெரிஞ்சானப்பா. எஜுகேஷன் ஆஃபீஸ் வேற போகணும். எப்படி பிடிக்காம போகும்? நீ ஏன் போட்டு குழப்பிக்கிற? பேசாம அப்பா. ஹலோ, நீ ஏப்பா மனசு தளர விடுற? அவள் தானே ஃபோட்டோ அனுப்பிச்சா. அவள் பின்னாடியே போவோம். அவள்கிட்ட பேசிப்பாரு. அவள் சம்மதிச்சிட்டான்னு வச்சுக்க. அவள் என்ன நினைக்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டினா ஈஸியாக ஒத்து போயிரும்ல. புரியுதா? ஏ இப்படியாவா? காலேஜ் பையில மாதிரி போவோம். குடும்பா, இதான் படிக்கிற காலேஜ். உள்ளே போய் பார்ப்போம். பார்ப்போம். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னு விளம்பரம் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான்னா